வாட்ஸ்அப் யூடியூப் வெல்கம் பேக். நான் உங்கள் விக்னேஷ். மிஸ்ட்ரீஸ் உலகத்தில் எவ்வளவோ மிஸ்ட்ரி இருக்குது. அதில் இன்ன வரைக்கும் சால்வ் பண்ண முடியாமல் சயின்டிஸ்டுக்கெல்லாம் தலைவலியாக இருக்குது. மிஸ்ட்ரி நிறையவே இருக்குது. அதில் ஒன்றா நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சின்க்ரோனைசிங் ஃபயர்ஃப்ளைஸ். இந்த வீடியோ பார்க்க முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த நாலேஜுக்கு நான் கேரண்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்க்ரோனைசிங் ஃபயர்ஃப்ளைஸை பற்றி தான். அதாவது மின்மினி பூச்சிகள். உலகத்தில் எவ்வளவோ வெரைட்டிஸ் இருந்தாலும் இந்த வகையான மின்மினி பூச்சிகள் ரொம்பவே ஸ்பெஷலானது. சின்க்ரோனைசிங் ஃபயர்ஃப்ளைஸ் இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்திலஸ் கெரோலினஸ். வேர்ல்டில் மொத்தம் 2000 கிட்ட ஃபயர்ஃப்ளைஸ் வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஸ்பீசிஸ் உலகத்தில் சில இடத்துல மட்டும்தான் இருக்குது. இந்த ஃபயர்ஃப்ளைஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஜிங்க் ஆகி பிளிங்க் ஆகும். அதாவது நீங்கள் ஒரு ரூம்குள்ளே போகிறீங்க, அங்கே 10 பல்பை ஒரே சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினச்சிக்கோங்க. அந்த சுவிட்சை போட்டோடனே 10 பல்பும் அட் அ டைமில் பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் இந்த ஃபயர்ஃப்ளைஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த நேஷனல் பார்க்கில் இருக்கும்போது கூட்டமாக தானே இருக்கும். அப்போது அங்கே இருக்கிற மேல் ஃபயர்ஃப்ளைஸ் எல்லாமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் ஒரே செகண்ட் கூட மாறாமல் பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகும். அதாவது 1, 2 இல்லை, அங்கே இருக்கிற எல்லா ஃபயர்ஃப்ளைஸுமே இதே மாதிரி ஜிங்க் ஆகி பிளிங்க் ஆகும். அது எப்படி ஜிங்க் ஆகுது, அது எதுக்காண்டி அப்படி பண்ணுது, அது இன்ன வரைக்கும் சயின்டிஸ்டால கண்டுபிடிக்க முடியலை. இந்த ஃபயர்ஃப்ளைஸ் எக்லேருந்து லார்வாக வெளியே வரும்போது நிறைய சாப்பிடும். அதே டைம் அது 1 2 வருஷம் வரைக்கும் எடுத்துக்கிறோம் பியூஃபாவாக மாற. அந்த பியூஃபாலேருந்து அடல்ட்டை வந்தோடனே அதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 21 நாள். அந்த 21 நாளுமே இது ஃபுட் எடுத்துக்கிடாது. அதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டுமே அதோட எய்மாக இருக்கும். அப்புறம் 21 நாளுக்கு அப்புறம் அதோட லைஃப் டைம் முடிஞ்சிடும். அது அப்ராக்சிமேட்டாக 6 செகண்டில் 6லேருந்து 8 டைம்ஸ் வரைக்கும் பிளிங்க் ஆகும். அதே சமயம் இது 3 hours நீடிக்கும். அண்ட் இது 50 டிகிரிக்கும் கீழே ஃபேரன்ஹீட் போச்சுன்னா பிளிங்க் ஆகாது, லைட்டை எமிட் பண்ணாது. இந்த மேல் பறந்துக்கிட்டே தான் பிளிங்க் ஆகும். ஃபீமேல் கீழே தரையிலே தான் இருக்கும். மேல் நல்லா பிரைட்டாக பிளிங்க் ஆகும், ஃபீமேல் டல்லாக பிளிங்க் ஆகும். அதே டைம் சயின்டிஸ்ட் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இது பர்டிகுலராக இதுக்காண்டி தான் இது இப்படி பிளிங்க் ஆகுது, இதுக்காண்டி தான் இது இப்படி ஜிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்டாலே சொல்ல முடியல. ஆனால் சயின்டிஸ்ட் ஒரு கெஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இந்த ஸ்பீசிஸ்லாம் ஒரு ப்ரொடெக்ஷன் காண்டி தான் இது பிளிங்க் ஆகுதுன்னு. அதாவது அந்த நேஷனல் பார்க்கில் நிறையவே ஸ்பீசிஸ் இருக்கும். அதாவது அந்த நேஷனல் பார்க்கில் மட்டுமே 19 வெரைட்டிஸ் ஸ்பீசிஸ் இருக்குது ஃபயர்ஃப்ளைஸில். அதில் ஒன்று தான் இந்த சின்க்ரோனைசிங் ஃபயர்ஃப்ளைஸ். இந்த இது எதுக்கு இப்படி பிளிங்க் பண்ணுதுன்னா ப்ரொடெக்ஷன் காண்டின்னு சொல்கிறாங்க. அதாவது இதை தாண்டி மற்ற ஸ்பீசிஸ்லாம் இருக்கும். ஸோ இது இதெல்லாம் ஒரு ஸ்பீசிஸ் அப்படின்னு இது காட்டுறதுக்காண்டி இது பிளிங்க் ஆகுது. வேறு எந்த ஸ்பீசிஸ்னாலையும் இது அட்டாக் ஆகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு இதுக்காண்டியும் இது இப்படி பிளிங்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு இது எதுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃபயர்ஃப்ளைஸை அட்ராக்ட் பண்ணதுக்காண்டி தான் இந்த மேல் இது எல்லாமே சேர்ந்து ஒரே டைமில் இப்படி பிளிங்க் ஆகுது. இது ஒரு காம்படிஷனாக நடத்துதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இது ஒரு காம்படிஷனாக அதை பொறுத்த வரைக்கும். அது இதில் எது நல்லா அதிகமாக பிரைட்டாக பிளிங்க் ஆகுதோ ஃபீமேல் இதில் மேல் செலக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் கெஸ் பண்ணியிருக்காங்க. இது கெஸ்ஸிங்கில் தான் இருக்குது. இன்னும் பர்டிகுலராக இதுக்காண்டி தான் இது இப்படி பிளிங்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணலை. இந்த பீக் பீரியட் டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மே லாஸ்ட் வீக்லேருந்து ஜூன் 2nd வீக் வரைக்கும். அதாவது இந்த மே லாஸ்ட் வீக்லேருந்து ஜூன் 2nd வீக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபயர்ஃப்ளைஸாக நிறைஞ்சிருக்கும் ஆயிரக்கணக்கில். ஆனால் இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியல. அதாவது ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சில ஃபயர்ஃப்ளைஸ் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் காலப்போக்கில் கொஞ்ச நாள் போக போக அந்த பார்க்குக்கு ஏகப்பட்ட ஃபயர்ஃப்ளைஸ் வரும். அண்ட் இப்போ நான் சொல்ல போகிற ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் எப்படி மேலே செலக்ட் பண்ணுதுன்னு. இந்த ஃபயர்ஃப்ளைஸில் ஃபீமேலால் பறக்க முடியாது, தரையில் தான் இருக்கும். ஸோ இந்த மேல் இது எல்லாமே ஜிங்க் ஆகிருக்கும்னு சொன்னேன்ல, எல்லாமே ஜிங்க் ஆகி பிளிங்க் ஆகும். அதாவது வானத்தில் பறந்துக்கிட்டே ஜிங்க் ஆகி பிளிங்க் ஆகும். ஆனால் இந்த ஃபீமேல் தரையிலேருந்து வேடிக்கை தான் பார்க்கும். ஸோ இந்த ஃபீமேல் ரொம்ப டல்லாக தான் லைட் எமிட் பண்ணும், பிரைட்டெல்லாம் எமிட் பண்ணாது. ஓகேவா? அப்போ இந்த ஃபீமேல் ஒரு மேலை பார்த்து சிக்னல் கொடுக்கும். 2 தடவை லைட்டை எமிட் பண்ணி சிக்னல் கொடுக்கும். ஸோ அந்த மேலில் கூட்டமாக சேர்ந்து இந்த ஃபீமேல் கிட்ட வரும். ஸோ அந்த ஃபீமேல் எப்படி செலக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிடிச்சது யாரோ அது கூட செலக்ட் பண்ணி அதை தன்னோட பார்ட்னர் ஆகிக்கிறோம். இப்படி தான் இது ரீப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த 21 டேஸ்மே இது ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஃபயர்ஃப்ளைஸ்லேருந்து வெளியே வரத லைட் பேர் கோல்ட் லைட். அதாவது எந்த ஒரு லைட் எனர்ஜினாலும் வெளியே வரும்போது ஹீட் எனர்ஜியும் சேர்த்தே வரும். ஆனால் இந்த ஃபயர்ஃப்ளைஸில் எமிட் ஆகிற லைட்லேருந்து எந்த ஒரு ஹீட்டும் வராது. ஸோ இதுக்கு கோல்ட் லைட்னு பேர் வச்சாங்க. ஓகே, நான் சொன்ன பார்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் டெனிசின்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கே எல்மோண்ட் ஃபாரஸ்ட் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டில் தி கிரேட் ஸ்மோக்கி மவுண்டைன்னு சொல்லி ஒரு நேஷனல் பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் தான் இதோட பாப்புலேஷன் அதிகமாகவே இருக்குது.
அதிகமான ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது உலகத்துக்கு தெரிய ஆரம்பித்த காலகட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 90s. பெக்கி நிக்கோல்ஸ்ன்னு சொல்லி ஒரு என்டமாலஜி இருக்காங்க. அவங்க தான் இந்த ஃபயர்ஃப்ளைஸ்லாம் பார்த்து அதை ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணி அது இப்படியெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு தெரியப்படுத்தினாங்க. ஆனால் அது ஏன் இப்படி ஜிங்க் ஆகி பிளிங்க் ஆகுதுன்னு சொல்லி இன்னைய வரைக்கும் மர்மமாகவே இருக்குது. இந்த ஃபயர்ஃப்ளைஸை நீங்களும் நேரில் போய் பார்க்கலாம். எப்போனா வருஷத்துக்கு ஒருக்கா இதுக்கான விசிட்டரை வந்து அலோவ் பண்ணுவாங்க. இது எப்படி அலோவ் பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் அலோவ் பண்ண மாட்டாங்க, குறிப்பிட்ட நபரை மட்டும்தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா குலுக்கல் முறையில், அதாவது லாட்ரி இந்த மாதிரி முறையில் மட்டும்தான் இதை அலோவ் பண்ணுவாங்க. ஏன் அப்படி குறிப்பிட்ட வேற மட்டும் அலோவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஸ்பைசஸ். அதுக்கு வந்து ரொம்ப லைட்டோ ரொம்ப நாய்ஸோ ஆகாது. ஸோ அவங்கள மக்கள் அதிக அளவில் போக ஆரம்பித்தாங்கன்னா அதோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் அங்கே உள்ள குறிப்பிட்ட நபர்களை மட்டும் விசிட்க்கு அலோவ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.